உக்ரைன் ரஷ்ய விவகாரத்தில் ட்ரம்ப் எடுத்த புதிய முடிவுகள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் ரஷ்யா மோதல் குறித்து முந்தைய பைடன் அரசு சரியாக செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். அவருடைய ஆட்சி காலத்தில் ரஷ்யா பெரிதாக எதையும் செய்ய முடியவில்லை என்றும், நான் இருந்திருந்தால் போர் தொடங்கியிருக்க வாய்ப்பே இல்லை எனவும் தெரிவித்தார். நான் அதிபராக பதவியேற்றதுமே உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறேன் எனவும் ட்ரம்ப் கூறினார். அண்மையில் வெள்ளை மாளிகையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் அவர் சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பு எதிர்பார்த்தது போல நடக்கவில்லை. சந்திப்புக்கு பிறகு ட்ரம்ப் உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட அனைத்து இராணுவ உதவிகளையும் நிறுத்த உத்தரவிட்டார். அது குறித்து ட்ரம்ப் கூறுகையில், முந்தைய அமெரிக்க அதிபர்கள் எவ்வாறு ரஷ்யாவை அணுகினார்கள் என்று விவரித்தார் ட்ரம்ப். ஜார்ஜ் டபிள்யூ புஷ் காலத்தில் ரஷ்யா ஜார்ஜியாவை கைப்பற்றியது. பராக் ஒபாமா காலத்தில் ரஷ்யா தனது இராணுவ வலிமையை அதிகரித்தது. ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் ரஷ்யா உக்ரைனை முழுவதுமாக ஆக்கிரமிக்க முயன்றதாக அவர் கூறினார். ஆனால் நான் அதிபராக இருந்த காலத்தில் ரஷ்யா எதையும் செய்ய முடியவில்லை என்றும், அமெரிக்காவிடம் இருந்து பெரிதாக உக்ரைனால் எதையும் பெறவில்லை என்றும் கூறியிருந்தார். தற்போது உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வர இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தினார். ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் இந்த விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் என அவர் கூறினார். ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளது. உக்ரைன் மக்களும் போரின் முடிவை விரும்புகின்றனர். எனவே அனைத்து பிரதிநிதிகளும் ஒரே இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ட்ரம்ப் தெரிவித்தார். இதனிடையில் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ உக்ரைனுக்கான இராணுவ உதவி நிறுத்தப்பட்டதாக அறிவித்துள்ளார். வெள்ளை மாளிகை அதிகாரிகள் அமைதியை நோக்கி செல்லும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறினார். உக்ரைன் தலைவர்கள் அமைதிக்காக உறுதியளிக்கும் வரை இராணுவ உதவி வழங்கப்படாது என்று கூறினார். இதன் விளைவாக உக்ரைனுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்ட இராணுவ உதவிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. போலந்தில் உள்ள ஆயுத கிடங்கில் இருந்து உக்ரைனுக்கு போக இருந்த ஆயுதங்கள் வழங்கப்படாது என்று தெரிவித்தார். இந்த பிரச்சனையின் தொடக்கமாக ஓவல் அலுவலகத்தில் நடந்த சந்திப்பின் போது ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப் நிர்வாகமும் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் வெளிப்பட்டன. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இந்த சந்திப்பின் ஆரம்பத்தில் ட்ரம்ப் சமரசமாக நடந்து கொள்ள முயன்றதாக கூறினார். ஆனால் ஜெலன்ஸ்கியின் அணுகுமுறை வெவ்வேறு கோணத்தில் இருந்ததாகவும், அவர் சமரசத்திற்கு தயாராக இல்லை என்றும் கூறினார். ஜெலன்ஸ்கி உக்ரைனின் பாதுகாப்பு குறித்து உறுதியாக இருக்க விரும்புகிறார். ஆனால் அமெரிக்கா சமாதான பேச்சுவார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது. எனவே அமெரிக்கா சமரசமில்லா அணுகுமுறையை எடுத்துள்ளது. இதனிடையில் ட்ரம்ப் எடுத்த முடிவுக்கு எதிராக அமெரிக்காவில் உள்ள ஜனநாயக கட்சி அதிருப்தியை தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு உதவியை நிறுத்துவது அமெரிக்க பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி பலவீனப்படுத்தும் என்று விமர்சனம் செய்துள்ளனர். இது ரஷ்ய அதிபர் புதினுக்கு சாதகமாக இருக்கும் என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போதைய நிலைப்படி ட்ரம்ப் நிர்வாகம் உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தை பேச்சுவார்த்தையின் மூலம் முடிவுக்கு விரும்புகிறது. ஆனால் உக்ரைன் பாதுகாப்பு உத்தரவாதம் கோருகிறது. ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் ரஷ்யாவுடன் ஒரு ஒப்பந்தம் எடுத்து அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று கருதுகிறது. இந்த சூழல் எப்படி முடிவுக்கு வரும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.